திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் வருகை தந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், தற்போது இந்த நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கிறார். அதே சமயம் தற்போது திருச்சிக்கான அறிவிப்புகள் சில முதலமைச்சர் வெளியிடுவார் என்ற ஒரு தகவல்களும் எதிர்பார்ப்புகளும் எழுந்திருக்கிற நிலையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது தொடர்பான தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் தனக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களை நேரில் சந்திப்பதனுடைய முதல் கட்டமாக திருச்சி கிழக்கினுடைய பகுதி மக்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜய் பயணமாகியிருக்கிறார். சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி சென்றக்கூடிய அவருக்கு சாலை இருபுறங்களிலும் திரண்டிருக்கக்கூடிய மக்கள் வரவேற்பு கொடுக்கக்கூடியதும் ஆரவாரம் செய்யக்கூடியதும் பார்க்க முடிகிறது. நாம் இதுக்கு முன்பாக பார்த்த அந்த பேட்டியில் கூட அவர் ஒருமுறை பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக பெரம்பூரிலிருந்து வந்திருக்கிறோம் என்றும், அவரை பார்த்ததுக்கு பிறகு அந்த ஆனந்த கண்ணீர் விடுவதும், அவருடைய இந்த வழியின் அவருடைய வந்திருக்கக்கூடிய அந்த வெற்றி, அவருடைய அந்த பயணம் என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு முன்னுதாரணம் என்று சில தொண்டர்கள் கூறி கண்ணீர் விடுவதை கூட நம்ம பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு உணர்ச்சி பொங்க அவருக்கு அந்த வரவேற்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்படியான தன் தொகுதி மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் ஒரு நலத்திட்டங்களை அறிவிப்பார். வாக்குறுதிகள் கொடுத்தது மட்டுமே இல்லாமல் நடைமுறைக்கு எது சாத்தியோ அதை மட்டுமே சொல்வேன் என்று சொல்வது மட்டும் இல்லாமல் அதை செய்து காட்டுவார் என்ற பெரும் நம்பிக்கையும் அந்த தொகுதி மக்களுக்கு இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. அதை செய்து காட்டுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அப்படியான ஒரு பெரும் ஆவலுடன் தான் திருச்சி மக்களும் தற்போது காத்திருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் தான் அவர் முதலாக அவர் தேர்தலுடைய அரசியல் கையில் எடுத்ததுக்கு பிறகாக பிரச்சாரத்துக்காக போன ஒரு மாவட்டம். திருச்சி தான் திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. பல்வேறு அரசு காலகட்டங்கள்ல குறிப்பாக திமுகவுடைய மாநாடுகள் எல்லாம் திருச்சி நடைபெறும் பொழுது திருப்புமுனை மாநாடு என்ற பெயரிலேயே அந்த மாநாடு நடத்தப்படும். அந்த அளவுக்கு தோல்வியிலிருந்து தோண்டு வரும் பொழுதெல்லாம் திமுக திருச்சியில் மாநாடு நடத்தி திருப்புமுனை மாநாடாக நடத்துவார்கள். அதே போல திருச்சியில் இருக்கக்கூடியது ஒரு அரசியல் திருப்பமாக இருக்கும் என்ற ஒரு நோக்கில அவருடைய முதல் பயணத்தை திருச்சியிலும் தொடங்கினார். தொடங்கியது மட்டும் இல்லாமல் திருச்சியில் நின்று அவர் கூறும்போது அது திருப்புமுனைக்காகத்தான் திருச்சியை தேர்ந்தெடுத்ததாகவும் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் திருச்சி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தேவைப்படக்கூடிய கட்டமைப்புகள் உள்ளிட்டவைகளை தான் வரும்போது தனது தலைமையின் கீழ் நடக்கக்கூடிய அரசு அமையும் பொழுது அதை நிறைவேற்றி தருவேன் என்ற வாக்குறுதிகள் எல்லாம் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி மற்ற கட்சிகள் சொல்வது போல வெறும் வாக்குறுதிகளாக இல்லாமல் எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதையே தான் செய்து காட்டுவேன் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அதே போன்று எது நடைமுறைக்கு சாத்தியமோ அந்த வாக்குறுதிகளை மட்டுமே தான் கொடுப்பேன் என்று தெரிவித்திருந்தார். பல்வேறு வாக்குறுதிகளை அவர் அளித்திருந்தாலும் திருச்சிக்கென்று தனிப்பட்ட முறையில் அவர் ஏதேனும் செயல் திட்டங்கள் அல்லது அரசுடைய திட்டங்கள் அவர் குறிப்பிட்டு இந்த முறை அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த கூட்டம் என்பது ஒரு நன்றி அறிவிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறது. திருச்சி கிழக்குக்கு இடைத்தேர்தல் வர இருக்கிறது. தமிழ்நாட்டில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வர இருக்கின்றன. தற்போது 5 தொகுதிகள் காலியாக இருக்கின்றது. ஒன்று முதலமைச்சர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தார். ஒன்று பெரம்பூர், மற்றொன்று திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்கிலும் பெரம்பூரிலும் 2லையும் அவர் வெற்றி பெற்றதனால ஏதேனும் ஒரு தொகுதியில் மட்டும்தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற முடியும் என்பதனால திருச்சி கிழக்க அவர் ராஜினாமா செய்தார். திருச்சி கிழக்கு ராஜினாமா செய்தது மூலமாக அந்த தொகுதி காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டது. அதே போன்று அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறாங்க. இதனால் அவர்களுடைய அந்த சட்டமன்ற தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 5 தொகுதிகள் தமிழ்நாட்டில் தற்பொழுது காலியாக இருக்கின்றன. இப்படியான சூழலில் திருச்சி கிழக்குக்கும் அந்த இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 6 மாதத்துக்குள்ள பிறகாக அந்த 5 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தப்படக்கூடிய சூழல்ல தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த தொகுதியினுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதியினுடைய மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வுக்காக தான் முதலமைச்சர் செல்கிறார் என்பதனால பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்புகள் மக்களிடம் எழுந்திருந்தாலும் திட்டங்களை முறையாக அறிவிப்பதற்கு அரசினுடைய நிகழ்ச்சிகளிலிருந்து அறிவிப்பார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. மேலும் இது தாவேக கூட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டமாக நிலையில் இங்கே ஏதேனும் அவர் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கட்சியினரிடமே எழுந்திருக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் மீது அந்த மக்கள் வைத்திருக்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் திருச்சி கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக அவர் சென்றாலும் அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியினுடைய வளாகத்துக்கு தான் சென்று அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் செல்லக்கூடிய அந்த வழி எங்கிலும் பல்வேறு பகுதிகளை சார்ந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் திரண்டிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த ஊர் பகுதியை மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்டத்தை மட்டும் சேர்ந்தவர்கள் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் கூட அந்த சாலையில திரண்டிருந்து அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதுவும் குறிப்பாக இதற்கு முன்பாக அவரை பார்ப்பதற்கான இந்த வாய்ப்புகள் என்பது மிகவும் அரிதாக இருக்கும். அவர் சினிமா துறையில ஒரு உச்ச நட்சத்திரமாக அவருடைய கரியரில் அவர் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது வெளி உலகங்கள்ல வெளி நிகழ்ச்சிகள்ல அவர் பங்கேற்பது என்பது மிகவும் அரிது. குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகள் மட்டுமே அவர் பங்கேற்பார். அதுவும் அவருடைய படத்தினுடைய
ஆடியோ லான்ச்சாக தான் இருக்கும். அப்படியான சூழல்ல அவரை பார்ப்பதற்கு மிகவும் ஒரு நேரடியில் பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அரிய காலங்களில் இருக்கக்கூடிய சூழல்ல அவரை பார்க்க வேண்டும் என 30 ஆண்டுகால திரைப்பயணத்தில் அவருடைய ரசிகர்களாக தொடரக்கூடியவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தாங்க. அப்படியான மக்களுக்கு இவர் கட்சி தொடங்கியதுக்கு பிறகாக இவர் சந்திப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது. அவர் பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்பதற்காக பிரச்சாரம் செய்வதற்காக ஊராக சென்ற பொழுது அவரை பார்க்க வேண்டும் என்று ஊராக கிளம்பி ஊரிலிருந்து அவர் எந்த ஊருக்கு செல்கிறாரோ அந்த ஊருக்கெல்லாம் மக்கள் சென்றிருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. அப்படியாக அவரை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததனால் 30 ஆண்டுகளாக அவருடைய திரை ரசிகர்களாக இருந்தவர்கள் அவரை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தமிழக வெற்றி கழக தொண்டர்களாக மாறி அவருடைய எந்த ஊர்களெல்லாம் அவருடைய கூட்டம் நடக்கிறதோ அந்த ஊர்களுக்கெல்லாம் செல்லக்கூடியதும், அதுவும் அந்த ஊருடைய மக்கள் மட்டும் இல்லாமல் அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், விஜய் அவருடைய திரை ரசிகர்கள் அந்த பகுதியில் கூடி அவரை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணக்கூடிய அந்த தருணங்கள் எல்லாம் அவருடைய தேர்தல் பிரச்சார காலங்கள் இருந்தது. அதற்கு பிறகாக தற்பொழுது முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த தேர்தலில் அவரை ஒரு தனிப்பெரும் கட்சியாக மக்கள் அங்கீகரித்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் சந்தித்திருக்கூடிய முதல் தேர்தலிலே ஒரு அபரிதமான ஒரு வாக்குகள்ல அந்த கட்சியை தனிப்பெரும் கட்சியாக தமிழக மக்கள் அங்கீகரித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது ஒரு முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டுடைய பொறுப்பு அவர் கையில் இருக்கிறது. இந்த சூழல்ல தான் 3 பரிணாமங்களை அவர் சந்தித்திட வேண்டும் என்ற ஒரு ரசிக மனப்பான்மையில பல ஊர்களில் இருந்து அவரை சந்திப்பதற்காக எண்ணற்றோர் வரக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடியாது. அதுவும் குறிப்பாக அவருடைய ஒரு திரையினுடைய கதாநாயகனாக பார்த்திருக்கிறோம், ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக பார்த்திருக்கிறோம். தற்பொழுது முதலமைச்சராக வந்திருக்கிறார். அவரை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது என்ற நோக்கத்துல பல மக்கள் அருகில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருந்து திருச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு செல்வார் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்று. அப்படியான சூழல்ல 5000 நபருக்கு மட்டும்தான் அனுமதி என்பது முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாரு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு QR கோடுடன் கூடிய அனுமதி அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட முடியும். இப்படியான சூழலில் அவரை பார்க்க வேண்டும் என்ற அதிக எண்ணம் இருக்கக்கூடிய பலர் வெளியே காக்கக்கூடிய சூழல்ல அவர் வரக்கூடிய வழியெங்கிலும் ஆங்காங்கே பொதுமக்கள் திரண்டிருந்து அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் திரண்டிருந்து அவருக்கு அந்த வரவேற்பு கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் அது நம் முன்னதாக பார்த்த அந்த காட்சிகள். குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்டிருந்தார். 91,381 வாக்குகள் அவர் பெற்றிருந்தார். அவருக்கு எதிராக போட்டியிட்டிருந்த மற்றவர்கள் அவருடைய 27,416 வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவுடைய வேட்பாளர் இளங்கோ விருதுராஜ் 63,965 வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தார். முதல் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும், 2ஆம் இடத்தை பெற்றிருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் இளங்கோ விருதுராஜுக்கும் 27,416 வாக்குகள் வித்தியாசம். 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டிருந்தது. அதிமுக வேட்பாளர் ராஜசேகரன் 19,719 வாக்குகள் தான் பெற்றிருந்தார். இப்படியான சூழல்ல அதிகப்படியான வாக்கு வித்தியாசங்கள்ல அந்த மக்கள் அவர் வெற்றி பெற செய்திருக்கிறாங்க. அப்படியான சூழலிலும் கூட அவரால் 2 தொகுதிகளிலும் தொடர்ந்து பயணிக்க முடியாது என்ற ஒரு அரசியல் அடிப்படை காரணங்களால் அவர் திருச்சி கிழக்கை கைவிடுவது, அந்த மக்களுடைய கொடுத்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு சென்னையில பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியுடைய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.